அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோருக்கும் ஹலோ. யாரெல்லாம் ரொம்ப ஒரு ஹியூமரான சென்சேஷன் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் குட் ஈவினிங் அகைன். சரி, நம்ம சவுண்ட் செக் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ மற்றும் ஆடியோ நன்றாக கேட்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க சாட்ல ஒரு பிளஸ் கொடுங்க. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். இன்னைக்கு வந்து கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் யூஸ், அப்புறம் நம்ம பிளாக் செயின் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து யூஸ்வலா இருக்கு. எவ்ரி செகண்ட் தேர்ஸ்டே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் மரியா ஆண்டனென்கோ. நீங்க என்னுடைய வெபினாருக்கு நியூ கமரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் மாஸ்கோல இருக்கேன், ரஷ்யால. இது வந்து என்னுடைய செகண்ட் இயர். நம்ம கம்பெனி டீம்ல நான் வந்து ஐடி டீம் இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்கேன். கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் மற்றும் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து பிட் அவுட் ஆஃப் டேட் ஸ்லைட்ஸ் இருக்கு. இது வந்து சம்மரி வெபினார் அப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண ஸ்லைட். இப்ப வந்து 17 மில்லியன் சிஆர்யூஸ் வந்து வேர்ல்ட் சிஆர்யூஸா கன்வெர்ட் ஆகி இருக்கு. 17 பில்லியன். நம்ம பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் வந்து கிரிப்டோ யூனிட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணாங்களோ 2 இயர்ஸ் முன்னாடி, அவங்களுக்கு சிஆர்யூ டோக்கன் பாயிண்ட்ஸ் கிடைத்தது. பேக் ஆஃபீஸ் எங்கன்னு சொன்னா அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர்ல அவங்களுக்கு வந்து சிஆர்யூ பாயிண்ட்ஸ் அப்ரூவல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இயர்ல நிறைய பார்ட்னர்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சிஆர்யூ பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்டா கிடைத்தது. மார்க்கெட்டிங் பிளானுக்கு கீழே அவங்க வந்து எந்த விதமான ட்ரைனிங் கோர்சஸ்க்கும் பே பண்ணல, பேக்கேஜஸ்க்கும் பே பண்ணல, ஆனா ஃப்ரீயா கிடைத்தது. இப்ப வந்து யூஜி பே குரூப்ல வந்து வேர்ல்ட் சிஆர்யூ செக்யூரிட்டி டோக்கன் விற்பனைக்கு உள்ளது. இப்ப வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து அந்த ப்ராசன் சிஆர்யூஸ WCRUவா கன்வெர்ட் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு யூஜி பே குரூப் ரெவென்யூஸ் மூலமாக கிடைத்தது. இது வந்து ரெவென்யூ ஆஃப் யூஜி பே குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். 17 பில்லியன், மில்லியன் கிடையாது. இந்த ஸ்லைட்ல வந்து முதல் படி. இப்ப வந்து எல்லாமே வந்து அப்டேட்டட் ஸ்லைட்ஸ் தான். எனக்கு எப்பயுமே ப்ராப்பர் ஸ்லைடு இருக்கணும்னு நினைப்பேன். அப்டேட்டட் ஸ்லைட்ஸ் தான் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் வந்து லேட்டஸ்ட் நியூஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப், 1 by 1 நான் சொல்றேன். நம்ம வந்து கன்வர்ஷன் ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து ஏப்ரல் வெபினாரோட ஸ்லைட்ஸ். எப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ, எப்ப லேர்ன் பண்றதுக்கு சிஆர்யூ வந்து WCRUவா கன்வெர்ட் பண்றதுக்காக நாம பார்த்தோம். நீங்க என்ன பண்ணணும்? ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன், பிறகு வந்து ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் கிளிக் பண்ணணும். இப்ப மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, போன்ல வந்து ஆப்ரேட் பண்றப்ப சின்ன ஒரு டேப், சின்ன ஸ்கிரீனா இருக்கிறதுனால ரொம்ப மைன்யூட் ஃபாண்ட் தான் கிடைக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சரியா அந்த ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன், அந்த டைமிங் டிஸ்பிளே ஆகிறது அதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சரியா டிஸ்பிளே ஆகிறது இல்லை, ஸ்கிரீன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால. இப்ப வந்து அக்ரூட் டோக்கன் பாயிண்ட்ஸ் வந்து அல்கோரிதம் 1. அல்கோரிதம் 2ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா,
இந்த டோக்கன்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பிளான்ல கிஃப்டா கிடைத்திருக்கும். அவங்க வந்து ப்ரமோஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது வந்து ஆல்கரிதம் 2. அவங்க என்ன பண்ணணும்? அப்ப ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வெரிஃபை பண்ணும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஒவ்வொரு ஃப்ரோசன் ஐட்டம்ஸையும் வெரிஃபை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு பீஸ் ஆஃப் ஐட்டம்ஸும் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகும். இப்ப 10 ஐட்டம்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஐட்டமா தான் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் கொடுக்கறப்போ உங்களுக்கு சரியான ஒரு அக்ரூவல் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஏன்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து இந்த என்ட்ரிஸ கரெக்டா பார்க்க முடியும். இது வந்து மிகவும் முக்கியம். ஏன்னா நீங்க வந்து நம்பர்ஸ் நிறைய வர்றப்ப வெயிட் பண்ணாம உடனடியாக பேலன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. நீங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது சரியான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கவனிங்க, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பிளாக் செயின்ல 6 பிளாக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. இப்ப வந்து ஒரு பிளாக் ப்ராசஸ் ஆகணும்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு நேரம் எடுத்துக்கும். ஏன்னா செகண்ட் பிளாக் வந்து ப்ராசஸ் பண்றப்ப 3 செகண்ட்ஸ் ஆகும். 1 2 3 அப்படின்னு சொல்லி. இதுக்காக தான் வந்து ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன் கொடுக்கறப்ப நமக்கு வந்து அந்த செகண்ட்ஸ் வந்து வேரி ஆகுது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். இப்போ மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன் பண்ணிட்டு இமிடியேட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ கன்வர்ஷன்ல வந்து மால் ஃபங்க்ஷனிங் நடக்கும். அதாவது தவறாக நடக்க வாய்ப்பு உள்ளது. ஆகையால் நீங்க வந்து எப்பயுமே ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன் கொடுத்த உடனே அந்த நம்பர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் கொடுக்கணும். ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் கொடுக்காம நீங்க அவசரமா ஹரி ப்ராசஸ்ல வந்து நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா மால் ஃபங்க்ஷனிங் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நான் திரும்பவும் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா மைக்ரேட் ஆகுது பிளாக் செயினுக்கு. இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். நீங்க வந்து யூஎன்டிபி எதுக்காக ஸ்டேக் பண்றீங்க? சிபியூக்காக. இன்னைக்கு வந்து நான் ஒன் ஆஃப் மை பார்ட்னர்ஸ் கூட பேசினேன். ஸ்பெசிபிக் அமௌண்ட் ஆஃப் யூஎன்டிபி எக்ஸ்சேஞ்ச்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணேன். இப்போ அவருக்கு 3000 யூஎன்டிபி இருந்தது, அதை சேல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து பிளாக் செயின் வாலெட்ல சிஆர்யூ வேர்ல்ட் சிஆர்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், நாட் இனஃப் சிபியூ அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீங்க சரியான ஒரு சிபியூ ஸ்டோரேஜ் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து யூஎன்டிபிய ஆட் பண்ணணும் உங்க வாலெட்ல. ஃபர்ஸ்ட் டேட்ல 50 இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோ செய்தப்ப 50 இனஃப் அப்படின்னு நான் சொன்னேன், போதுமானது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் 300 யூஎன்டிபி வந்து நீங்க ஸ்டேக் பண்ணணும் சிபியூக்காக. நீங்க கன்வர்ஷன் சரியான ஒரு விகிதத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா 300 யூஎன்டிபி. அப்புறம் வந்து மினிமம் வித்ட்ராயல் வந்து $50 இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா 2300 அவர் சேல் பண்ணிட்டாரு யூஎன்டிபிய. ஆனா 2000 அவரு சேல் பண்ணலாம். ஆனா 300 அவரு சிபியூக்காக ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும்.
இப்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, UNTB மிகவும் அவசரமாக நீங்கள் சேல் செய்ய வேண்டாம். ஃபியூச்சர் யூஸ்க்காக நீங்க வைத்துக் கொள்ளவும். 300 UNTB வந்து ஸ்டேக் பண்ணுங்க CPUக்காக. உங்களுடைய வாலெட் வந்து நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா ரேம் எந்த மாதிரி நீங்க பை பண்றீங்க, சேல் பண்றீங்க அப்படிங்கிறது மற்றும் பிளாக் செயின்ல இப்ப வந்து $14 வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி நாங்க ஸ்கெட்யூல் பண்ணிருக்கோம். இப்ப 6 இயர்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிளானிங் வந்து நாங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணிருக்கோம். 6 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து ரேஸ் ஆகும் UNTB அப்படின்னு சொல்லி. ஏன்னா $14 வரைக்கும் கூட அது ரேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இன்னுமே கூட அதிகமாக இருக்கலாம் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து. அதனால UNTB நீங்க சேல் பண்ண வேண்டாம் இமிடியேட்டாக அனைத்து UNTBகளையும். இப்ப வந்து UNTB எதுக்காக வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு ரொம்ப ஷார்ட்லியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா ஜெனரேஷன் ஆஃப் UNTB எதுக்காக குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உண்டான பதில் இது. இப்ப வந்து ஆரம்பத்துல கன்வர்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப ஸ்மால் ஃபிகர்ஸ் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து 17 பில்லியன் CRUs வந்து ஆல்ரெடி கன்வெர்ட் ஆகி இருக்கு. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி இன் UNTB வந்து எதுக்காக ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப டோட்டல் டேட்டா வந்து CRU டோக்கன்ஸ்ல எவ்வளவு டோக்கன்ஸ் வந்து ஸ்டேக் பண்ணிருக்காங்க, altogether 1.5 பில்லியன் CRUs இருக்கு. நமக்கு இன்கம் எப்படி வருதுன்னு சொன்னா UNTBல நம்ம மக்கள் யாரெல்லாம் வந்து ஸ்டேக் பண்ணிருக்காங்களோ CRU 1.5 பில்லியன் CRU வந்து ஒரு கம்மியான அளவுதான் இருக்கு. 7 மில்லியன் UNTB வந்து ஒவ்வொரு நாளும் மைன் ஆகப்படுகிறது. இப்ப மைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிளே ஆகுது ரோல். இன்னைக்கு 17 பில்லியன் வேர்ல்ட் CRU ஸ்டேக் ஆகியிருக்கு. இந்த வருமானம் இது வந்து கம்மி கிடையாது. இது வந்து ரீஅலோகேட் பண்ணிருக்கு. எதுக்காகன்னு சொன்னா யாரெல்லாம் வந்து ஸ்டேக் பண்றாங்களோ அவங்களுக்கு நன்மை கொடுக்கிறதுக்காக 1.5 பில்லியன், அதாவது 17 பில்லியன் வேர்ல்ட் CRUs யாரெல்லாம் கன்வெர்ட் பண்ணிருக்காங்களோ 90% ஆஃப் தி ஸ்டேக்கிங் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து அந்த மக்களுக்கு மட்டும் ஹையர் ஸ்டேக்கிங் வேர்ல்ட் CRUs வந்து எந்த அளவுக்கு அதிகமான வேர்ல்ட் CRU அவங்க ஸ்டேக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு UNTBs அதிகமா ஜெனரேட் ஆகும். அப்புறம் ஒரு ஃப்ரீக்வெண்டா வந்து क्वेश्चन கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த क्वेश्चन வந்து என்ன அப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்தது. இந்த ஒரு கேஸ்ல வந்து ஒன் ஆஃப் தி லீடர்ஸ் வந்து எனக்கு எழுதினாங்க. என்னன்னா ஒரே நேரத்துல வந்து UNTB கிளைம் பண்ணிருக்காங்க, ஆனா டிஃபரெண்ட் ஃபிகர்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन வந்து எழுதி இருந்தாரு. இப்ப வந்து வேர்ல்ட் CRU ஒரு அக்கவுண்ட்ல வந்து நிறைய இருந்தது, இன்னொரு அக்கவுண்ட்ல வந்து அவங்க சிஸ்டர் தான், அதுல வந்து கம்மியா இருந்தது. இது வந்து அவர் என்ன நினைக்கிறாங்க அந்த சிஸ்டர் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஸ்டேக்கிங் வந்து ஹையரா இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து ஒரே நேரத்துல செய்திருக்கிறார்கள் ஸ்டேக்கிங், ஆனா நம்பர் ஆஃப் வேர்ல்ட் CRU வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதனாலதான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க.
யூஎன்டிபி கிளைம்காக வந்து அவங்க கேட்டிருந்தாங்க எதுக்காக ஒரே மாதிரி ஜெனரேட் ஆகல அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து டைம் டிஃபரன்ஸ் இருக்கும், சில சமயம் வந்து டேட் டிஃபரன்ஸ் கூட இருக்கலாம். இப்ப வந்து 8th of May அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணிருக்காங்கன்னா 3 times அவங்க சிஸ்டர் வந்து கிளைம் பண்ணிருந்தாங்க. ஆனா இவர் வந்து எப்படி கிளைம் பண்ணிருக்காருன்னா டிஃபரெண்டா கிளைம் பண்ணிருக்காரு. இப்ப வந்து பிளாக் செயின்ல நம்ம எதையுமே ஒரு கரெக்டான இந்த டைம்ல தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் டைமிங்ஸ். ஏன்னா ரெஃப்ரெஷ் பேலன்சஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த டைமிங் செகண்ட்ஸ் எல்லாமே கன்சிடர் ஆகும். ஒரே மாதிரி செய்தோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிளாக்ஸ் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கப்போ அந்த செகண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த சினாரியோ வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா அவர் வந்து ப்ராப்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சப்பதான் எனக்கு அது தெரிய வந்தது. இப்ப வந்து நீங்க நினைக்கிறீங்க ஸ்பான்டேனியஸா தான் நம்ம கிளைம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ல கண்டிப்பா இந்த ஃபிகர்ல டிஃபரன்ஸ் இருக்கும், டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இப்ப வந்து ஒரு தடவை தான் கிளைம் பண்ணிருக்கலாம் அவரு. ஆனா அவங்க சிஸ்டர் வந்து 3 times கூட அது தடவை கிளிக் பண்ணிருக்கலாம். சோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்காது. சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுறப்ப கண்டிப்பா அடிஷனல் வெல் சிஆர்யூ ஸ்டேக் ஆகுறப்ப உங்களுக்கு கண்டிப்பா யூஎன்டிபி டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம டோக்கன்ஸோட வேல்யூ. யூஎன்டிபி பிரைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச்ல இன்க்ரீஸ் ஆகும். அதனால 1 சென்ட்ல வந்து யாரும் செல் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஃபியட் மணி, பிட்காயின்ஸ், எத்தரியம் எல்லாமே வந்து சீக்கிரமா கிடைக்க நாம பிளான் பண்றோம். ஆனா இப்ப வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு குட் நியூஸ். எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நம்ம லுக்கிங் முன்னாடி ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்போ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஹைலி இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். பர்ச்சேஸ்க்கும் சேல்க்கும் அப்டேட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச் படி நம்ம வந்து எல்லாமே யோசித்து தான் செய்யணும். இப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். இப்ப வந்து நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா ப்ரொபோசல்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் WCRU டோக்கன்ஸ் UGPay குரூப் அக்கவுண்ட்ல இருந்து பிளாக் செயினுக்கு மூவ் ஆகி இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து சிஆர்ஓ வேர்ல்ட் சிஆர்ஓ கன்வெர்ட் பண்றாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்டேக்கும் பண்றாரு. பேக் ஆஃபீஸ்ல இருந்து அவருக்கு ரிசீவ் பண்ணிருக்கிற அந்த டோக்கன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகியிருக்கு. பேக் ஆஃபீஸ்ல இருந்து பிளாக் செயினுக்கு மைக்ரேட் ஆகியிருக்கு. அப்ப வந்து பிளாக் செயின்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து மைக்ரேட் ஆகுது. ஆனா உங்களுக்கு நான் என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா வாலெட்டுக்கு வந்து அது டிரான்ஸ்பர் ஆகல. ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல என்ன டேட்ல நீங்க வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து அது மைக்ரேட் ஆகியிருக்கு. அப்படிதான் உங்க வாலெட்டுக்கு வந்து பிளாக் செயின் வாலெட்டுக்கு அது வந்திருக்கு. ப்ராசஸ் ஆஃப் அன்ஃப்ரீசிங் வந்து நீங்க என்னைக்கு வாங்கினீங்களோ அன்னைக்குல இருந்து கணக்கில் கொள்ளப்படும். பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா
உங்களுடைய கிரிப்டோ வாலெட் அட்ரஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் பட்டன் இருக்கும். அல்கோரிதம் 1 கீழே உங்களுக்கு வந்து அல்கோரிதம் 3 அல்கோரிதம் 1 இல்ல, அல்கோரிதம் 3ல வந்து வேர்ல்ட் சிஆர்யூஸ் எப்படி உங்களுக்கு மைக்ரேட் ஆகி இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இதுல வந்து நம்பர்ஸ்ல டிஸ்கிரிபன்சிஸ் எதுவுமே இருக்காது, மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஏன்னா இது வந்து பேக் ஆபீஸ்ல இருந்து மைக்ரேஷன் நடந்திருக்கிறதுனால டிஸ்கிரிபன்சிஸ் எதுவுமே இருக்காது. சிஆர்யூ டோக்கன் பேலன்சஸ்ல வந்து கவலைப்படாதீங்க, யாரையுமே நாங்க விட்டுட்டு போறது கிடையாது. ஏன்னா எல்லாரையும் வந்து நாங்க கன்சிடர் பண்ணி ஐடி டீம் வந்து இந்த பேலன்சஸ் லெவல் பண்ற மாதிரி அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர்லோடடா இருக்கு ஒர்க் பிரஷர். நமக்கு வந்து ஏப்ரல்ல வந்து 3 ஸ்லைட்ஸ் காமிச்சு எல்லா அச்சீவ்மெண்ட் பற்றியும் நான் சொன்னேன். இந்த ஒரு சாதனைக்கு பின்னாடி வந்து சிஆர்யூ இன்டு வேர்ல்ட் சிஆர்யூ மைக்ரேஷனுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் ஆஃப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், டெஸ்டிங், அப்புறம் வந்து லான்ச் ஏப்ரல்ல நடந்தது. நாங்க வந்து கன்வர்ஷனை கரெக்ட் பண்ணோம் 19th of April. இது வந்து டெய்லி ப்ராசஸ் மாதிரி போய்கிட்டே இருந்தது. ஏன்னா ஐடி டீமுக்கு வந்து அந்த பேலன்சஸ்லாம் எதெல்லாம் லாஸ் பண்ணிருக்காங்களோ அதையெல்லாம் அவங்க கண்டுபிடித்தார்கள், அப்புறம் அதை சரியும் செய்தார்கள். இப்ப வந்து ஏர்லி மேல நிறைய ஒர்க் இருக்கு எக்ஸ்சேஞ்ச்ல. ஏன்னா நிறைய டாஸ்க் வந்து கேரி அவுட் பண்றதுக்கு இருந்தது. ஏப்ரல்ல இருந்த டாஸ்க் எல்லாமே வந்து மேல இன்னுமே அதிகமான டாஸ்க் இருந்ததுனால அவங்க கான்ஸ்டன்டா இதை வந்து சரி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு 1 சிஆர்யூ இருக்கு, ஒரு WCRU கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு 1 USDU நீங்க பே பண்ண வேண்டி வரும். இது வந்து 10-20 CRU வந்து WCRU கன்வெர்ட் பண்றதுன்னு கிடையாது. ஒரு CRU WCRU கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஒரு USDU பே பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ரேட்டிங்ஸ் வந்து கன்வர்ஷன் ரேட் அப் டு $2 இருக்கும், அப்புறம் $3 இருக்கும். சின்ன பேக்கேஜஸ் கூட அப்படி இருக்கும். உங்களுக்கு மைண்ட வந்து மேக்கப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டோக்கன்ஸ் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிஆர்யூஸ் எதெல்லாம் பெண்டிங்கா இருக்கோ எல்லாமே அன்ஃப்ரீசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாருமே வந்து இந்த அன்ஃப்ரீசிங் பீரியட் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது ஹிஸ்டரி ஆஃப் டெஸ்டிங் 2 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. நான் வந்து பிப்ரவரியில இருந்து இத வந்து கவனிச்சுட்டே இருக்கேன். டோக்கன்ஸ் வந்து சீக்கிரமாவே அன்ஃப்ரீசன் ஆகி இருக்கிறது எல்லாமே பேலன்சஸ்ல டிஸ்பிளே ஆகும். நாங்க வந்து எக்ஸாக்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு உண்டான வேலைகள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. அதனால இது முன்னாடியே கூட நடக்கலாம், இல்ல நான் சொன்ன டேட்ல இருந்து ஒரு 2 நாள் முன்னாடி கூட நடக்கலாம், பின்னாடி கூட நடக்கலாம். ஆனா இந்த அன்ஃப்ரீசிங் அடுத்த 365 டேஸ்க்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நான் வந்து 3 இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. அதாவது ஒரு $US நான் 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஆனா 1 வருஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்காக நீங்க USDU வந்து இது பெரிய எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க.
ஏன்னா செவரல் டோக்கன்ஸ் வந்து அன்ஃப்ரீசிங் பீரியட்காக நாம வெயிட் பண்றோம். இப்போ யூஜி பே குரூப், யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து இன்னும் ஒரு 2 நாட்கள்ல நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச்ல நிறைய ட்ரேடிங் வால்யூம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டோக்கன் பிரைஸ் நிறைய அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா வந்து வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப கடினமா இருக்குன்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா யாருமே வந்து வெயிட்டிங் கிடையாது. ஏன்னா எல்லாருமே சரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து வெரிஃபை ஆகியிருக்கு. ஒரு லைன் கிடையாது. இப்போ பீப்புள் வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற லைன் வந்து இப்ப இல்ல. எல்லாமே கிளியர் ஆயிட்டு இருக்கு. இன்னும் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம். இப்ப வந்து யாருக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சோ அவங்களுக்கு அடுத்த சான்ஸ் கொடுக்குறோம், செகண்ட் சான்ஸ். ஏன்னா இனிஷியலா அவங்க பண்ண ஒரு வெரிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். நீங்க பேக் ஆஃபீஸ்ல பார்த்திருப்பீங்க, எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ஒரு பட்டன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப குளோபல் பாஸ்ல வந்து இந்த ஸ்டேட்டஸ் என்ன, இந்த பர்டிகுலர் யூசரோடது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பர்சன் அவருக்கு ரிசீவ் ஆகும். கண்டிப்பா அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்கா, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் லோட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க பேக் ஆஃபீஸ்ல. இப்போ மேலும் வந்து நீங்க யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல கூட நீங்க செக் பண்ணணும். இப்ப உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடியா இருக்கீங்க அப்லோட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கேஒய்சி ஆபீசர்ஸ்க்கு வந்து நீங்க ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடப் ஆகி இருக்கு. இம்மிடியட்டாக வந்து அப்ரூவல் ஆகும், ஆத்தரைஸ் பண்ணிடுவாங்க. இப்ப வந்து டாக்குமெண்ட்ஸும் வந்து மைக்ரேட் ஆகும். இப்ப வந்து ஆரிஜின் ஆஃப் த டோக்கன்ஸ்க்கு வந்து ஆபீசர்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஹையர் தென் $15,000 இருந்ததுன்னு சொன்னா அவங்க வந்து அதுக்கு உண்டான ரீசன்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஒரே ஒன் கோல வந்து நீங்க இந்த லிமிட்டட் அமௌண்ட்டை விட அதிகமா கொடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவங்க குவெஸ்சன் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வித்ட்ராவல் ஃபியட் வந்து ஆட் ஆகியிருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த நியூ பட்டன் இம்மிடியட்டா வந்து கிளிக் பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமா உணர்ந்தார்கள். ரியலி அவங்க வந்து ஆல் ஆஃப் அ சடன் இப்ப வந்து நீங்க ஒரு இன்னைக்கு வந்து பாப்அப் ஆன பட்டன்ல இமிடியேட்டா கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப தைரியமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து அந்த தைரியம் எடுத்து அவங்க செய்யட்டும். ஆனா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு என்ஜாய் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இமிடியேட்டா வந்து குளோபல் யூனிட் பே யூஸ் பண்ணி டாப் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இமிடியேட்டா வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்ததுன்னா உடனே அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பேமெண்ட் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் சின்க்ரனைஸ் பண்ணணும், வாலெட் சின்க்ரனைசேஷன் நடக்கணும், இன்டகிரேஷன் இருக்கு. நம்ம சப்போர்ட் சர்வீஸ் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை ரிசீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம பொறுமையா கொஞ்சம் பேஷன்ஸா வந்து வெயிட் பண்ணலாம்.
எப்பயுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்து கவனிக்கிறப்ப வெயிட் பண்ணா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் என்வரான்மெண்ட்ல இது வந்து இன்டர் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா டெஸ்டிங் பண்றப்ப வந்து ரியல் மணி நாங்க யூஸ் பண்றது கிடையாது. அப்ப வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்து வாலெட்ஸ்ல மணி கூட இல்ல. ஏன்னா டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல இது வந்து ஆபரேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து டெஸ்டிங்ல லா படி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா டெஸ்டிங்கிறது வந்து ஒரு மணி இல்லாம தான் வாலெட்ல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒரு நாள் அல்லது 2 நாள் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாமே வந்து டெஸ்டிங்ல சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ இன்டிமேட் பண்றோம். அப்ப வந்து நீங்க ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிங்க. ஏன்னா நிறைய எரர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணியிருக்கேன். இந்த புது நியூஸ் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வித்ட்ராவல்காக பாப்அப் ஆயிட்டு இருக்கு. டாப்பிங் அப் அண்ட் வித்ட்ராவல். ஆனா 2 நாள் வெயிட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் பண்றதுக்காக நன்றி. இப்போ வந்து அடுத்த ஸ்லைடு போலாம். இப்ப வந்து நம்ம ஏப்ரல்ல வந்து யூனிடெக்ஸ் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா வெரிஃபிகேஷன் இஷ்யூஸ் தான். இப்ப வந்து நிறைய மக்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப வந்து எல்லாமே வெரிஃபை ஆயிடுச்சு. நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். வெரிஃபிகேஷன் இருந்ததுன்னு சொன்னா அந்த லிமிடேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். வெரிஃபை பண்ணலன்னு சொன்னா ஒரு லிமிடேஷன் வந்து கம்மியா இருக்கும். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து டாப் அப் பண்றாங்க, ட்ரேட் பண்றாங்க, வித்ட்ராவல் பண்றாங்க மணி. ஸோ பைனான்ஸ்ல வந்து நீங்க பண்ணலாம். $2000 தான். நீங்க வெரிஃபை பண்ணலன்னு சொன்னா இந்த லிமிட் தான் இருக்கு. பைனான்ஸ்ல வந்து லைசன்ஸ் இருக்கு. கிரிப்டோ அண்ட் ஃபியட்ல மட்டும் கிடையாது. அவங்க வந்து பேமெண்ட் சிஸ்டம்லயும் அவங்க பைனான்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஓன் பேங்க் கார்ட்ஸ் இருக்கு. லிட்டரலா வந்து பேங்க் கார்டு ஆர்டர் பண்ண முடியும் பைனான்ஸ்ல. ஏன்னா பைனான்ஸ்க்கு லைசன்ஸ் இருக்கு ஃபியட்ல வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கு. அவங்க மணி மூவ் பண்ண முடியும் தேர்ட் பார்ட்டி அக்கவுண்ட்ஸ் வாலெட்ஸ்க்கு கூட. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல லைசன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க பேமெண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல வந்து வெரிஃபிகேஷன் இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இப்போ ரஷ்யால கூட நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் இல்லாம எந்த ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. 14,000 ரூபீஸ்க்கு மேல நீங்க வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னுமே ஆழமான ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே யூரோப்ல கூட ஒரு ஆர்கனைசேஷன்ல பேமெண்ட் பண்ண முடியாது. ஃபியட்ல வெரிஃபை பண்ணாத அக்கவுண்ட்ஸ்க்கு பண்ண முடியாது. கிரிப்டோக்கு கூட இப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங் ப்ரமோட் பண்ணுது. இப்ப வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னா அதுக்கு லைசன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா வெரிஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகும்னா மால் ஃபங்க்ஷனிங் நடக்கும், பணம் வந்து இழக்க வாய்ப்பு நேரிடும். அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா நேஷனல் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க. ரஷ்யன் பாஸ்போர்ட்ல ஒரு வேலிடிட்டி பீரியட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு எல்லா பாஸ்போர்ட்லயுமே. இப்போ
இப்ப வந்து நார்மலா நமக்கு பாஸ்போர்ட்ல வந்து ஒரு 10 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு. ஆனா ரஷ்யால வந்து 45 இயர்ஸ்ல ஒருத்தங்க ரிசீவ் பண்றாங்கன்னு சொன்னா அதுல வந்து எக்ஸ்பைரேஷன் டேட் இல்ல. இப்ப வந்து குளோபல் பாஸ்ல எப்படின்னா ஆட் 100 இயர்ஸ். இப்போ 13th of May அவர் அப்ளை பண்றாரு அப்படின்னு சொன்னா இதுல இருந்து 100 இயர்ஸ் ஆட் ஆகும். அவங்களுக்கு எக்ஸ்பைரேஷன் டேட் கிடையாது 45 இயர்ஸ்க்கு அப்புறம். சோ இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா ரஷ்யன் பாஸ்போர்ட்ல 19 மினிட்ஸ்ல வந்து வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஏன்னா அதுல எக்ஸ்பைரேஷன் டேட் கிடையாது. ஆனா இப்ப வந்து எக்ஸ்பைரி டேட் எல்லாமே நம்ம கன்சிடர் மத்த கண்ட்ரீஸ்க்கு வந்து கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோம்பல்னு கூட சொல்லலாம் வெரிஃபிகேஷன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா. ஏன்னா அதாவது யாரெல்லாம் அப்படி இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏன்னா இதுல வந்து வெரிஃபிகேஷன்ல ஏன் வந்து நீங்க இன்னுமே டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவங்க ட்ரை பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. என்ன அப்லோட் பண்ணல, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணல. யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணீங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாருமே வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ பிளானிங் மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஏன்னா கிரிமினல்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து வேற கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் தான் பண்ணணும். ஏன்னா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. இப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது வந்து வேற யாராவது வச்சு கூட 2-3 ஒரே நபர் வந்து 2-3 கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் மாதிரிலாம் இருந்தா கூட அதை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம். பிறகு வந்து நீங்க ஆல்ரெடி யாருக்கெல்லாம் அன்வெரிஃபை ஆயிருக்கும் அவங்க எல்லாருமே செகண்ட் சான்ஸ் வந்து இருக்கு, வெரிஃபை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய மக்கள் வந்து பேமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சில மக்கள் வந்து எத்திரியம்ல. இன்னைக்கு வந்து என்ன கேஸ் நடந்தது அப்படின்னு சொன்னா கிரிப்டோ யூனிட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் கிரெடிட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. 10th or 20th of April கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அவருக்கு வர வேண்டி இருந்தது. நாங்க வந்து கிரெடிட் பண்ணிட்டோம். அவர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தார். ஏன்னா அவருக்கு ஒரு இஷ்யூ இருந்ததுன்னு சொன்னதுல நாங்க வந்து இமிடியட்டா அதை சால்வ் பண்ணோம். ஏன்னா மக்கள் வந்து டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான இழப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அப்டேட் பண்றோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் சைட் எக்ஸ்சேஞ்ச் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எல்லா இஷ்யூஸையும் நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால fiat money to global unit pay payment system part இதுல பார்க்கும் பொழுது நீங்க வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா யூஎஸ்டிக்கு fiat வந்து ஒரு வழியா தான் வந்திருக்கு, யூஎஸ்டி அண்ட் யூரோஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா யூஎஸ்டியுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து யூஎஸ்டியுவா ரிசீவ் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து 100% ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரைடேக்கு முன்னாடி அதாவது வீக்கெண்டுக்கு முன்னாடி வந்து நாங்க எதையும் லான்ச் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வீக் தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து லான்ச் ஆகும். யூஎஸ்டியு மார்க்கெட் வந்து நீங்க பார்க்க முடியும். மேலும் இப்ப வந்து ஃபியட் நீங்க இன்னும் பார்க்கல. ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்து யூரோஸ் யூஎஸ்டியு எல்லாமே
உங்களுக்கு விசிபிளா இருக்கும். இப்ப நீங்க USDUs USD-ஆ எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஃபியட் டாலர்ஸ் வந்து வித்ட்ராயலுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் நாங்க ரிலீஸ் பண்ணல. இப்போ $100,000 வந்து சில பார்ட்னர்ஸ் டெபாசிட் பண்றாங்க. அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபியட்டை வந்து குளோபல் யூனிட் பே வாலெட்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி பட்டன் இருக்கு. ஆனா இப்ப கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப அவசரமா அதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி ஆகும். அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் ஆஃப்ல தான் இருக்கு எக்ஸ்சேஞ்ச்ல. இந்த ரீசன்ட் அப்டேட் என்னன்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சரியா ஒர்க் ஆகுதா, மேலும் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வித்ட்ராவல் இஷ்யூஸ், ஃபியட் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டெஸ்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ஓன் மணி கிடையாது. நான் சொன்ன மாதிரி டெஸ்டிங் பண்றப்ப எந்த விதமான ரியல் மணியும் நாங்க ஹேண்டில் பண்றது இல்ல. அவங்க வந்து ட்ரேட் பண்ணட்டும், யாருக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் இருக்கோ அவங்க வந்து நாங்க சொன்ன அப்ரூவ் பண்ண பர்சன் வந்து ட்ரேட் பண்ணட்டும், அவங்க டெஸ்ட் பண்ணட்டும். அப்ப வந்து என்னென்ன மெயின் இஷ்யூஸ் வருதுன்னு நாங்க பார்த்துட்டு அதை வந்து தீர்வு கொடுக்குறோம். ஏப்ரல்ல இருந்து இது வரைக்கும் இருந்த எல்லா இஷ்யூஸையும் நாங்க கண்டினியூஸா சால்வ் பண்ணிட்டு வரோம். எல்லாமே ஃபைனா ஒர்க் ஆகுது, ஸ்மூதா ஒர்க் ஆகுது. இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் ஆகியிருக்கு, கொஸ்டின் மார்க் மெனுல. நியர் ஃபியூச்சர்ல வந்து டுட்டோரியல் எழுதுவாங்க. நியூ ஃபங்க்ஷன்ல வண்டர்ஃபுல் டுட்டோரியல் வந்து எழுதுவாங்க. எப்படி வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்றது அப்படி ஒரு டுட்டோரியல். ஸோ நான் வந்து நிஜமாவே சாட்ஸ்ல ஏகப்பட்ட மெசேஜஸ் ரொம்ப பாசிட்டிவா அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, அதை பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து இன்னும் டிக்கெட் வந்து நாங்க போஸ்ட் பண்ணல சிஸ்டம்ல. கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டிக்கெட்ஸ் பத்தி. Q&A வந்து நீங்க அதை கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஏன்னா ஃப்ரீக்வெண்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேக்குறீங்களோ பிப்ரவரி அண்ட் மார்ச்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே எது காமனா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேக்குறாங்களோ அதுக்கு உண்டான எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து ஆட் பண்ணி, இப்போ பிப்ரவரி மார்ச்ல கேட்டதெல்லாம் இப்ப ரெலவெண்டா இருக்காது. ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கிறதுனால பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்ப புதுசா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்க, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த டிக்கெட்ஸ், அதாவது நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்ல ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். எப்படி சப்போர்ட் வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இந்த டிக்கெட்ஸ் வந்து சப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கு நிஜமாவே ஒரு தொகை வந்து இழந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு டிக்கெட் நீங்க பண்ணுங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை வந்து நீங்க சப்போர்ட்டுக்கு தெரிவிக்கலாம். அவங்க ஒரு டிக்கெட் நம்பர் கொடுப்பாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நன்றி. இப்ப வந்து எல்லா டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல் ப்ராசஸ்ல வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இது வந்து நம்ம எம்எல் ஆபீசர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க.
உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் அல்லது டெபாசிட்ல என்னென்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கோ, இப்ப பாசிட்டிவா இருந்தா அவங்க வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸையும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நெகட்டிவானது இருந்தா மட்டும்தான் ஷேர் பண்றாங்க. பாசிட்டிவா இருந்தா கூட நீங்க ஷேர் பண்றது நல்லது. அதாவது எப்பவுமே சாட்ல வந்து நெகட்டிவ் திங்ஸா குடுக்கறனால என்னால வந்து படிக்கவே முடியறது இல்ல. காலையில இருந்து இரவு வரைக்கும் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு. நிறைய கடுமையான சொற்கள் வந்து கொடுக்குறாங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணாம அவங்களே ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் இப்ப ஏதாவது ஒரு விஷயம் வந்து சாட்ல ஷேர் பண்றேன் அப்படின்னா அதுல இருந்து மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. அதனால நான் இப்ப டெலிகிராம் சாட்லயே வந்து பதில் சொல்றத விட்டுட்டேன். அது ஸ்பேம் மாதிரி இருக்கு. நான் இப்ப அங்க போறதே கிடையாது. அதனால சிவிலைஸ்டா இருங்க. படித்தவர்கள் மாதிரி பழகிக் கொள்ளுங்க. ஆண்ட்ராய்ட் சார் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 2020 பத்தி பேசிட்டு இருந்ததெல்லாம் சொன்னாங்க. நமக்கு ஒரு வெபினார் இருந்தது. அப்போ அங்க எஸ்டிஓ மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டது. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இந்த அங்க ஃபினான்ஸ் பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நேம் சொல்றாங்க. மேமுக்கு கரெக்டா ஞாபகம் வரல. இப்ப இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இருக்கும்போது $200,000 அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து பரவாயில்ல. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், 20th of Marchல இருந்து ஏப்ரல் வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா அஞ்சு ஒரு மாதத்திலே $19 million. UNTB-ல 1.5 அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. ஆனா நீங்க வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வெரிஃபை ஆயிட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்துக்கு ஒரு பிறப்பு கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அது உடனே வந்து மேகத்துல போய் பறக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது. அதற்கான நேரத்தை அதற்கு தரணும். அது வளர்றதுக்கும் அது வந்து பழகிக்கிறதுக்கும் அதுக்கான நேரம் தரணும். அதுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. ரியாலிட்டியில பார்த்தா அது ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்க எண்ணத்தை எல்லாமே வந்து ரொம்ப குழப்பமா வச்சிருப்பீங்க முதல்ல பாக்குறவங்க. அதாவது 2 பைனான்ஸ் காயின் BUSD கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப அற்புதமா இருக்கு பினான்ஸ். இவங்க வந்து காம்படிஷன்ல எடுத்துக்கிட்டா இவங்க வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா $2.5 அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு ஒரு டாஸ்க் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பினான்ஸ் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பேர் போறாங்க. ஆனா ஒரு ஸ்பாட் ட்ரேடிங்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்க $350 வந்து அங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? 350 வந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா $2.5 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பட்டனை இதுக்கு முன்னாடி பிரஸ் பண்ணிட்டனால நான் அங்க ட்ரேட் பண்ணேன். யூஎஸ்டிடியா கன்வெர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி கொண்டு வந்து பியூஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணேன். அதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 2.5 பியூஎஸ்டி கொடுத்துட்டாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பைனான்ஸ் நமக்கு வந்து ஒரு புஷ் நோட்டிபிகேஷன் தராங்க. அதாவது கேம்பிளர்ஸ்னா அப்படி திருட்டுத்தனம் பண்றவங்க பை அண்ட் செல் என்னுடைய பேர்ல இன்னொருத்தவங்க போய் பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காயினோட ட்ரேடிங் டர்ன் ஓவர் வந்து அதிகமாயிடுது. பைனான்ஸ் இந்த ப்ரொமோஷன் லான்ச் பண்ணதுல இருந்து அந்த டயக்ராம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வால்யூம் ஆஃப் த ட்ரேடிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன காயின் கூட பார்க்க மாட்டேன். அத ஒவ்வொரு நாளும் வால்யூம் ஆஃப் காயின் வந்து ட்ரேட் ஆகுது அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இந்த புஷ்அப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் வந்து வால்யூம் ஆஃப் டோக்கன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு யூனிடெக்ஸ்ல. அப்போ நம்மளுடைய மிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து அதுவா டெவலப் ஆகி கம்பெனியே வந்து ட்ரெயின் ஆகுற மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்குற மெசேஜஸ் எல்லாம் இன்புட்டா எடுத்துக்கிட்டு வந்து உபயோகப்படுத்திக்குது. அதாவது சில ஸ்மார்ட்டான பார்ட்னர்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 20,000 பேர் அதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச்ல இருக்காங்க. பைனான்ஸ் சொன்ன மாதிரி $350 வந்து ட்ரேட் பண்ணும் அப்படின்னா பினான்ஸ் சொல்ற மாதிரி அங்க வந்து டர்ன் ஓவர் இருக்கும் மூவ்மெண்ட்ல. நாங்க இப்ப ஒரு எக்ஸ்சேஞ்சோட நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஒரு புது லிஸ்டிங்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வெயிட் பண்ணி அவங்களுடைய தனித்துவமான டாஸ்க் வந்து முடிக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற U1TB அதுக்கப்புறம் 17 பில்லியன் வேர்ல்ட் CRU நிறைய பேருக்கு இன்கம் வருது ட்ரேடிங் பண்றவங்களுக்கு. கம்மியான இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு தப்பான கருத்து கொடுத்திருக்காங்க. UNTB-ல பிளாக் செயின் வந்து 10வது பிப்ரவரி அன்னைக்கு லான்ச் பண்ண போது 40 UNTB அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. நீங்க மார்ச் 10 போய் பார்க்கும்போது UNTB வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து டெலிபரேட்டா அவங்க எதுவும் செய்யாம அப்படின்னு இல்ல. ஏன்னா UNTB இஷ்யூவன்ஸ்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். March 10th வந்து 40 அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப வந்து குறைஞ்சிருக்கு.
அதை தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அத வந்து சில பேர் வந்து சரியா புரிஞ்சுக்கல. ஏன்னா ஐடி டீம் எப்பயுமே வந்து யூஸ்வலா ஒர்க் செய்யறாங்க. அதனால ஆர்டிபிஷியலா ஸ்லோ பண்றோம் அப்படின்னு வந்து சொல்ற கருத்து தவறு. ஆமா, அப்ப 40 இருந்தது, இப்ப 38 இருக்கு அப்படின்னா அப்படிதான் இருக்கும். மைக்ரேன் அவ்வளவுதான் வந்து நமக்கு வந்து மைன் ஆகுது. அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம் அப்படின்னா மே மாதத்துல அப்டேட்ஸ் லாயல்டி ப்ரோக்ராம் போனஸ் வந்து யூஎஸ்டிவால் பிளாக் செயின்ல கொடுக்கப்படும். இது வந்து மிட் மே மாதத்துல நடுவுல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் இத வந்து டெஸ்ட் வெர்ஷன்ல இந்த ஃபங்க்ஷன் பார்க்காதனால அங்க கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, எப்படி பண்ணப்பட்டிருக்கு டெஸ்ட் பிளாக் செயின்ல அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிளாக் செயின் அப்படின்னு போனீங்கன்னா அங்க லாஜிக் மாறப்பட்டுருச்சு, சிஆர்யூ வேர்ல்ட் சிஆர்யூ கன்வெர்ட் பண்றது மாதிரி. இப்ப யூஎஸ்டியூக்கு உடைய ஓனர் பாத்தீங்கன்னா யூஜிபே குரூப். அதனால அவங்க வந்து போனஸ் அண்டர் த லாயல்டி ப்ரோக்ராம் அவங்க கொடுப்பாங்க வேர்ல்ட் சிஆர்யூக்கு. அப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த புது நோட்டிபிகேஷன் நான் இன்னும் பார்க்கல, நாளைக்கு இல்லைன்னா மண்டே வந்து பார்க்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப சீக்கிரத்துல வந்துடும். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கேன், நமக்கு ஒரு அர்ஜென்டான டாஸ்க் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நம்ம கிளைண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல்ல வந்து முழுமையா வந்து முடிக்கப்படல அந்த ப்ராப்ளம்ஸ். வித்ட்ராவல் ஆஃப் ஃபியட் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கு, ஆனா ஃபுல் ஃபங்க்ஷன்ல இல்ல. அடுத்த வாரத்துல என்ன பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இம்ப்ரூவும் செய்யப்படும். யூஓஎஸ் பிளாக் செயின், எத்திரியம் பிளாக் செயின், அப்புறம் ERC20, இது எல்லாமே வந்து நம்மளுடைய பிளான் எதிர்காலத்துல பண்ண போறோம் ஆட் பண்றதுக்கு. ப்ராஃபிட் போனஸ் சிஆர்யூ வந்து வேர்ல்ட் சிஆர்யூ அப்படின்னா எதிர்பாராத விதமா இதை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. இத க்ளோஸ்டு வெபினார்ல வந்து கொடுக்கப்படும். ஆண்ட்ரே ஹவுராட்டோ இந்த கேள்விக்கான பதில் கொடுப்பாங்க. ஆனா சில தவறான பேலன்சஸ் இருந்தது அப்படின்னா நீங்க மார்ச் மாதத்துல ஃபில் பண்ணி கொடுத்திருக்க ஸ்ப்ரெட் ஷீட் அதை இன்னும் நாங்க பார்க்க ஆரம்பிக்கல. ஏன்னா பேலன்சஸ் அப்படின்னு சொல்லி பேக் ஆபீஸ்ல ஒரு பெரிய ஸ்ப்ரெட் ஷீட் இருக்கு சிஆர்யூ மைக்ரேஷனுக்கு அப்படின்னு. அது வந்து அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வந்து நிறைய இருக்கு. அதுல 800,000 என்ட்ரிஸ் இருக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ஸ்ல பேக் ஆபீஸ் இந்த மாதிரி மைக்ரேஷன். முதலாவது நாள்ல இந்த பேலன்சஸ் நாங்க லெவல் பண்ணல. நாங்க ஒவ்வொரு தடவையும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டுட்டு இருந்தோம், பேக் ஆபீஸ்ல இருந்து பிளாக் செயின் போயிருக்காங்களா அப்படின்னு. லேட் மார்ச் உடைய கடைசியில என்னுடைய எக்ஸல் ஷீட்ல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 800,000 அக்கௌண்ட்ஸ் வந்து வேலிடேட் பண்ற மாதிரி இருந்தது. அதனால ஒவ்வொரு மாதமும் வந்து அனுப்பக்கூடாது மத்தவங்க அனுப்பினது அப்படின்றதுக்காக
அதனால நாங்க கொஞ்ச நாளும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து மறுபடியும் வந்து பிளாக் செயின்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ ஏப்ரல் மாதத்துல வந்து நிறைய பேர் மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ எங்களுக்கு புரிய வந்தது பேலன்சஸ் வந்து எப்படி லெவல் செய்யறாங்க அப்படின்றது கரெக்டா பண்ணது. சரி, இந்த இஷ்யூ மறுபடியும் வராது அப்படின்றத தெரியப்படுத்தணும். அதனால பார்ட்னர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, சர்வர் எரர் சிஆர்யூ பேக் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு வாலெட் வந்துடும், சர்வர் எரர் அப்படின்னு வரும். அது மாதிரி 16-17 பேர் இருக்காங்க. சப்போர்ட் டீம் வந்து அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் அதுக்கப்புறம் மத்த என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் வச்சு அவங்க கம்பெனி வந்து பாக்குறாங்க. சப்போர்ட் டீம் அது வந்து நேரம் எடுக்குது, அதை வந்து ஒரு கரெக்டான வழியில பண்றோம் அப்படின்றதுக்காக தான். அதே நேரத்துல ஒரு பேலன்ஸ வேலிடேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்றதுக்கு எல்லாமே வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் நாங்க இப்ப பண்ண போறோம். அதாவது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஒண்ணு சேர்ந்து வரும்போது இதுல இருந்து ஒண்ணு அதுல இருந்து ஒண்ணு அப்படின்னு எடுத்து நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ USDU வாலெட்ஸ்ல ஏப்ரல் மாதத்துல ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது, அதை மே மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நிறைய எரர்ஸ் கொஞ்சம் பக்ஸ் இருந்தனால ஐடி டீம் வந்து புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றாங்க. என்னென்ன கரெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததோ அதையெல்லாம் சரி பண்றாங்க. சில பேர் வந்து CPU மிஸ் பண்ணிருக்காங்க, அவங்க ரெஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிரஸ் பண்றாங்க, அது ஆக்டிவ் ஆக மாட்டேங்குது, சில எரர்ஸ் வருது. பிளாக் செயின்ல எல்லா டிரான்சாக்ஷனும் இருக்கு. ஒரு பார்ட்னர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு, 100 தடவை வந்து ரெஃப்ரெஷ் பிளஸ் பண்ணிருக்கேன், UNTB லாஸ்டா வந்து கிளைம் பண்ணிருக்கிறது வித்ரா அப்படின்றது ஆகல அப்படின்றத சொன்னாரு. நான் அவருக்கு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க என்ன பிரஸ் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த நம்பர் வந்து ரெஃப்ரெஷ் பர்சன் கொடுக்கும்போது நீங்க அந்த நம்பர் முழுமையா முடியற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்றது. அப்போ அவருடைய கேள்வி கேட்கும்போது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது என்ன பண்றோம், புதுசா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க, ஒரு பிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்ப வந்து எல்லாமே பிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ இப்ப USDT டோக்கன் வந்து டீசர் அப்படின்றத சொல்றாங்க. டீதர் எத்தீரியம் பேஸ்ட் பிளாக் செயின் அப்படின்னு இருக்கும். USDT என்ன அப்படின்றது நீங்க கூகுள்ல போய் தேடி பார்க்கலாம். பாஸ்போர்ட் அப்லோட் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. இத மறுபடியும் வந்து நான் சொல்லிட்டேன். ஏன் சாட்ல எழுதுறீங்க, நீங்க என்ன சொல்றோம் அப்படின்றத முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் உங்க கேள்விகள் கேளுங்க. நாளைக்கு காலையில 10 AM மாஸ்கோ டைம்ல எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அவங்களுக்கு நான் கேட்க போறேன், ரிப்பீட் சான்ஸ் கொடுங்க அப்லோட் பண்றதுக்கு பாஸ்போர்ட் அப்படின்னு. நான் குளோபல் பாஸுக்கான ஆபீசரும் கிடையாது, யூனிடெக்ஸ்க்கும் கிடையாது. நான் வந்து கேள்விதான் கேட்க முடியும். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த தேதியில இந்த ரிஜெக்டட் அப்ளிகேஷன் வந்து இவ்வளவு இருக்கு, ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். அதுக்கப்புறம் RAM உடைய பிரைஸ்
நிறைய பேர் அவங்க வாலெட் வந்து யூஸ் பண்றதுனால ரேம் உடைய பிரைஸ் வந்து அதிகமாயிக்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 44ல இருந்து 64 கிகாபிட்ஸ்ல இருக்கு. நீங்க 90% ஆஃப் ரேம் யூஸ்ட் அப்படின்னு வரும்போது EOS வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் செய்யப்படும். அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து இன்க்ரீஸ் செய்யப்படும். அப்போ பிரைஸ் ஆஃப் ரேம் வந்து டபுளா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ புதுசா ஒரு வாலெட் நபர்கள் ஓபன் பண்றாங்க அப்படின்னா இந்த ரேம் வாங்கி போது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க அதை மானிட்டர் பண்ணலாம் 90%க்கு போகும்போது. அதாவது ஒரு பார்ட்னருடைய 12 வார்த்தை சீட் ஃப்ரேஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணி போகல அப்படின்னா நான் சப்போர்ட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆமா, நீங்க சப்போர்ட்டுக்கு வந்து கேள்வி கேட்கணும். அப்ப என்னன்னா என்னென்ன ஸ்கிரீன்ஷாட்டோ அது தகவல் எல்லாத்தையுமே வந்து நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு கேட்கணும். உங்க எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய கவனத்திற்கு. அடுத்த வெபினாரை உங்களை சந்திப்பேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.